இயேசுவின் ஆரவாரத்துடன் எருசலேமுக்குள் நுழைந்த நிகழ்வை என்று நாம் நினைவு கூர்கின்றோம். கிறிஸ்துவின் பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்துவிட்ட ஒரு வெற்றி நிகழ்வு அல்ல. நமது அன்றாட வாழ்வில் தினமும் நினைவுபடுத்தி அவரை நமது வாழ்வில் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு புனித நிகழ்வு. அன்று இயேசுவை ஆரவாரத்துடன் வரவேற்ற மக்களைப் போல நாமும் குரல் எழுப்பி ஆண்டவரை நாம் வரவேற்போம். நமது உள்ளத்திற்குள்ளும் நமது இல்லத்திற்குள்ளும் நிலையற்ற மனம் படைத்த மனிதர்கள் நடுவே நாமும் ஒருவராய் மாறிவிடாமல் கடவுளின் அன்பை இரக்கத்தை உணர்ந்த புனித வாரத்திற்குள் நாம் நுழைகின்ற நாம் அயலாருக்கும் பகைவருக்கும் அன்பு செய்யவும், தம் பாடுகளை அனுபவித்த சிலுவையில் கொடிய மரணத்தை ஏற்ற இயேசுவினுடைய அன்பை முற்றிலும் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த புனித வாரத்திற்குள் நாம் நுழைவோம். இயேசுவோடு இணைந்து நாம் செல்வோம், அவரோடு நாம் வாழ்வோம். இந்த புனித வாரத்திற்குள் நுழைவோம். மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறது, ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் உணவு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவகாலத்தை தொடர்ந்து தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நாம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவராகிய பாஸ்கா மறை நிகழ்வை அவரது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகத்து அவர் அவையோடும் சேர்ந்து அறிக்கையிடுகின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளை நிறைவேற்றவே அவர் தம் நசரேத்தான எருசலேமுக்கு நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடன் இறை பற்றுதலுடன் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையில் பங்கேற்பதற்காக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு கொள்வோம். உடைய குறுத்தொகைகளை மந்திரிக்கிறேன். என்றென்றும் உள்ள எல்லாரும் இங்கிருக்கும் குறுத்தொகைகளை உமது ஆசிரால் புனிதப்படுத்தியது. இதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எதிர்ப்பு வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற வழியாக மேம்படுகிறோம்.
நற்செய்தியிலிருந்து வாசகங்கள். அதிகாரம் 12 திரை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இயேசு தம் சீடரோடு ஒலிவமலைக்கு அருகில் உள்ள பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமை நெருங்கிய போது இரு சீடர்களை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கருவை கொட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அழித்துக் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு அருகில் வெளியே தெருவில் ஒரு கழுது குட்டியை கட்டி இருப்பதை கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கழுது குட்டியை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டனர். அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். பிறகு அக்கழுது குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேல் உடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார். பலர் தங்கள் மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெற்றிய இலைத்தலைகளையும் வழியில் பரப்பினர். முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள், ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு ஆசி பெற்றதை, உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்கள் எல்லோரும் கைகளை ஓலைகளை ஏந்தி ஆண்டவரை அந்த நாளில் எருசலேம் உள்ளே அழைத்து சென்றது போல் நீங்களும் ஆண்டவரின் பாடுகளை நினைவில் கொண்டு அதை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். பாந்தவர்களே, ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியோடு தன் ஆட்டுக்குட்டியின் மேல் உட்கார்ந்து கொண்டு மக்கள் அனைவரையும் அழைத்து நீங்கள் வாக்குதத்தில் கேட்டது போல் அவர்கள் துணிகளை போட்டு ஆண்டவரை ஆபரித்து கொண்டாடி பாடல்கள் பாடி ஆண்டவரை எருசலேமுக்குள்ளே எடுத்து சென்றார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மையாகவே தெரியும் எதற்காக இந்த நேரத்தை அவர் தேர்ந்தெடுத்தார், மக்களை எதற்காக கூட்டினார், அவர்கள் செய்வதெல்லாம் எதற்காக ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இயேசு முக்கியமாக அவருடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவருக்கு சாவு நேரிடும் நேரத்தில், அவருக்கு துன்பம் நேரிடும் நேரத்தில் அவரை அவமானப்படுத்தி கொலை செய்ய போகின்றார்கள் என்று வரும் நேரத்தை உணர்ந்தும் இயேசு கவலைப்பட்டு ஓடி போய் ஒளிந்து கொள்ளவில்லை. ஆனால் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற வந்த இறைவன் அதை முழுமையாக நிறைவேற்றுவேன் என்ற மகிழ்ச்சியோடு, மக்களின் மகிழ்ச்சியோடு கலந்து இந்த ரட்சணை செயலை நிறைவேற்ற ஆண்டவர் செல்கின்றார். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தையும் துன்பத்தையும் காணும் பொழுது ஓடி ஒளிந்து நம்மை பயப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டாம். ஆனால் நாம் தைரியத்தோடு ஆண்டவர் கொடுக்கும் திட்டத்தை நிறைவேற்ற மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும். இயேசு சென்றது போல் நாம் கூடியிருக்கின்றோம் ஆண்டவருடைய மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு. இந்த மகிழ்ச்சி நமக்கு ஏதோ ஒரு சாப்பிடுவதற்கோ கொடுப்பதற்கோ பெற்ற மகிழ்ச்சி அல்ல, ஆனால் இது ஒரு விதமான ஆன்ம மகிழ்ச்சி. ஆண்டவர் நம்மை யாரும் விடுவிக்க முடியாத என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் என்னுடைய ஆழ்ந்த பாவ சுமைகளையும் வேறு ஒருவரால் மறுதளிக்கப்பட்ட சுமைகளும் அவமானப்படுத்திய சுமைகளும் நம்மில் மக்கள் செய்த துன்புறுத்தும் செயல்களும் நம்முடைய உள்ளங்களில் இருந்து அகற்ற வந்தவர் ஆண்டவர் இயேசு.
யார் யார் ஆண்டவரிடம் இணைந்து விசுவாசத்தோடு அணுகி செல்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையானது முழுமையான மகிழ்ச்சியில் மாறும். இதுதான் இயேசு கொண்டு வந்த ரட்சணை செயல். ஆண்டவரை நீங்கள் அணுகி மகிழ்ச்சியோடு நீங்கள் உங்களுடைய குற்றங்குறைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் இட்டு அவரிடம் விதிப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வை செம்மைப்படுத்துவார். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பாரங்களை எல்லாம் அகற்றுவார். என்னிடம் வாருங்கள், சுமை சுமந்திருப்பவர்களே, நான் உங்களை இளைப்பாற்றுவேன் என்று சொன்ன வாக்குறுதி நமக்கு நிறைவேறும். இதுதான் ஆண்டவர் கொண்டு வந்த மாபெரும் ரட்சணத்தின் செயல். நீயும் நானும் கண்டடையலாம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், மக்கள் இந்த நேரத்தில் அவரை ஆதரித்து பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி யூதனின் அரசரே வாழ்க, நமக்காக வரப்போகின்ற மெசியாவே வாழ்க, ஓசானா என்று சொல்லி ஆண்டவரை ஆதரித்து உள்ளே எடுத்து சென்றார்கள். எதற்காக? இன்னும் சிறிது நாட்களில் அங்கு இருந்த சில மக்கள் பார்ப்பார்கள், வேறு சில மக்கள் நின்று கொண்டு இவரை சிலுவை மரத்திற்கு ஏற்றுங்கள், கிருசிஃபையேன் என்று கத்துவார்கள். பாந்தவர்களே, இதுவும் வாழ்க்கையில் ஒரு விதமான அந்தரங்கம். நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் மக்கள் வருவார்கள், உங்களை தலைமையில் வைத்து போற்றுவார்கள், பெரிய வணக்கம் செலுத்துவார்கள், பெரிய பெரிய கொடைகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதே மக்கள் ஒரு நேரத்தில் உங்களை பின்னாடி இருந்து குத்துவார்கள், தள்ளுவார்கள், உங்களுக்கு குழி தோண்டுவார்கள். இது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை எவ்வளவு வளர்த்து பிறகு கடைசி காலத்தில் அவர்களை எடுத்து சென்று முதியோர் கடன்களில் விட்டுவிட்டு அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் சாப்பிடுவார்கள். இவ்வாறு மக்கள் நன்றி கெட்டவர்கள் என்பதையும் ஆண்டவர் நமக்கு அறிவிக்கின்றார். எவ்வளவுதான் நீ செய்தாலும் மக்களுடைய உள்ளங்களில் நன்றி இல்லை. ஆகையால்தான் இயேசு நமக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுக்கின்றார். எந்நேரமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்நேரமும் ஆண்டவர் செய்த செயல்களை எல்லாம் நினைத்து நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர்களை தனிமையாக விட்டுவிடவில்லை. ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்தார். உங்களுக்காக தன் வாழ்க்கையை துறக்கப் போகுவர் இந்த கடவுளாகிய ஆண்டவர். ஆகவே ஆண்டவரிடம் நாம் நம்பிக்கையோடு வருவோம். கடவுள் செய்த எல்லா நன்மை செயல்களையும் முக்கியமாக நனக்காக பாடுபட்டு மறித்து உயிர்த்த ஆண்டவர் அவருடைய ரட்சண செயல்களை என்னோடு பங்கிட்டு அவருடைய வாழ்வை எனக்கு கொடுத்த இறைவனை நன்றி சொல்வோம். அவருக்கு என்றும் பிரமாணிக்கமாயிருப்போம். கடைசி வரையிலும் அன்னையை பாதுகாவலால் ஆண்டவர் பிரமாணிக்கமாக விண்ணேற்றம் செல்ல ஒரு நாள் நமக்கு அந்த பாக்கியத்தை பெற்றுத்தர தெரிவிப்போம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆபரித்து மக்கள் திரள் போன்ற நாமும் அமைதியோடு கோயிலுக்கு புறப்படுவோம். சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகள் பிடித்தவராய் உன்னதங்களில் ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை கொண்டனரே. சிறுவர் குழாம் பொருள் யாவும் குவலயமும் மகிழ் வாழும் கொடிகளும் நம் ஆண்டவர்க்கு உரிமையான உடைமைகளாம். ஏனென்றால் கடல்களின் மேல் கோலையை நிலைநிறுத்தி அமைத்தவரும் நதிகளின் மேல் அதற்கு
மிகு மன்னருள்ளே நுழைவதற்கே மாற்றி மிகு பேரரசறிவர் யாரோ வீரமொழி வலிமையும் கொள்ளாண்டவரே போரினிலே வல்லவராம் ஆண்டவரே பழங்கால கதவுகளே மேலெழுங்கள் மகிழ் மிகு மன்னருள்ளே நுழைவதற்கே மாற்று மிகு பேரரசறிவர் யாரோ சேனைகளின் வலிமை கொள்ளும் ஆண்டவரும் மாற்றி மிகு மன்னவரும் இவர்தாமே நம் ஆண்டவர்க்கே உரிமையான உடைமைகளா ஏனென்றால் கடவுளின் மேல் போலவே நிலைநிறுத்தி அமைத்தவரும் நன்மைகளின் மேல் அதற்கு நிலை தந்தவரும் அவர்தாமே மகிமை மிகு மன்னருள்ளே நுழைவதற்கே மாற்றி மிகு பேரரசறிவர் யாரோ வீரமொடு வலிமையும் கொள்ளாண்டவரே போரினிலே வல்லவராம் ஆண்டவரே மகனுக்கு ஓசானா ஆண்டவர் பேரால் வருகிறது ஆசி நிரம்ப பெற்றவரே இஸ்ராயேலின் பேரரசே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா மகனுக்கு ஓசானா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே இஸ்ராயேலின் பேரரசே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா
என்றும் எல்லாம் தேவா தாழ்மை எடுத்துக்காட்டு மனித இனம் பின்பற்ற நாங்கள் முடித்து மனிதன் உடலை எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறேன். அதனால் நாங்கள் அவரது பொருளியை கற்றுக்கொண்டு அவரது உயிரில் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50 4 முதல் 7 முடியுள்ள இறைவாக்குகள். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நாம் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை கட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் விழங்கடவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடுப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரை உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டு இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து தம்மையை தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தை 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவையை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார். மனித உலகில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து
தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே கிறிஸ்துவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. தம்மை நாடி சாவையேற்கும் அளவுக்கு தங்களும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு ஆதலால் தான் கடவுளவரே எல்லாருக்கும் நேராய் உயர்ந்தே என் பெயருக்கும் நேரான பெயரை அவருக்கு அருளினார். இந்த வாக்கியதைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடல்கள். பாஸ்கா எனும் மொழிபெற்ற அப்ப விழா நிகழ இன்னும் 2 நாட்கள் இருந்தன. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஆயினும் ஒருவேளை மக்களிடையே கலந்து ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர். இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது லாவிட்சை நறுமண தைலம் கொண்ட படிகச் சிவனுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் களப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அப்படிகச் சிவனை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதே, இதை 300 தெனாரியத்துக்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விட்டுவிடுங்கள், அவருக்கு தொல்லை கொடுக்காதீர்கள். அவர் எனக்கு செய்தது முறையான செயல் எனின் ஏழைகள் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்கள். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை. இவர் தம்மால் இயன்றவற்றை செய்தார். என் அடக்கத்திற்காக அவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவர் செய்ததும் எடுத்து கூறப்படும். இவரும் நினைவு கூறுவார் என உறுதியாக சொல்கிறேன் என்று கூறினார். 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளில் இயேசுவின் சீடர், நீ பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடம் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு முன்னர் எதிராக வருவார். அவரை பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கின்றாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை கட்டி காட்டுவார். அது தேவையான அவசியங்களோடு தயாராய நிலையில் இருக்கும். அங்கே எனக்கு பாஸ்கா செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறு அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேலையானதும்
இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு இன்னும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக, நானோ என்று அவர்கள் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் பின்வரும் ஒருவன் என்னுடன் பந்தியிலிருந்து தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறது. ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுத்திருக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், பலருக்காக சிந்தப்படும் ரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாள்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒளிவு மலைக்கு சென்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடி போய் விடுவீர்கள், ஏனெனில் ஆயர் வெட்டுவான், அப்பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின் உங்களுக்கு முன் கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லாரும் ஓடி போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்று இரவு சேவல் இருமுறை கூவும் மும்முறை என்னை நீர் மறுதளிப்பாய் என உறுதியாக சொல்கிறேன் என்றார். அவரோ, நான் உம்மோடு சேர்ந்து இறங்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சென்றார்கள். பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெத்செமனி என்னும் பெயர் கொண்ட ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்பொழுது அவர் திகிலும் மனக்கலக்கமும் விரிவடைய தொடங்கினார். அவர், என் உள்ளம் சாவுப்பளவு ஆழத்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் இங்கே தங்கி விழிப்பாயிருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா தந்தையே, எல்லாமுமால் என் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பத்தைப்படி அல்ல, உன் விருப்பத்தைப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டே இருக்கின்றாயா? 1 மணி நேரம் பிடித்திருக்க உனக்கு இயலவில்லையா? உங்கள் மனம் ஆர்வம் உடையதாம், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படுத்தாய் இருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். அவர் மீண்டும் சென்று இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவருடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் 3ஆம் முறை வந்து அவர்களை நோக்கி, இன்னும் உறங்கி ஓய்வு எடுத்தீர்களோ? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்படைக்கப்பட போகின்றார். எழுந்திருங்கள், போவோம், இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவரான யூதாஸ் வந்தான். அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடு வந்து அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தான் இயேசு, அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவர் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி என கூறிக்கொண்டே
அவரை முத்தமிட்டான். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். அருகில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஒருவன் தம் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காலை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, கல்வனை பிடிக்க வந்தது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் கற்பித்துக் கொண்டு உங்களோடு இருந்தேனே, நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் மறைநூல் எழுதப்பட்டவை நிறைவேற வேண்டும் என்றார். அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டு தப்பி ஓடினர். இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நார்பட்டு துணியை போர்த்திக் கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார். அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றார்கள். எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைவு அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள். பேதுரு தொடையில் அவரை பின்பற்றி தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டுக்கு உள் முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன. சிலர் எழுந்து, மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இழுத்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவர் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சான்று கூறினர். அப்படியும் அவர்களுடைய சான்று ஒத்து வரவில்லை. அப்பொழுது தலைமை கூறி எழுந்து அவர்களின் நடுவே நின்று, இவர்கள் உமக்கு எதிராக கூறும் சான்று மறுமொழி ஒன்றும் கூற மாட்டாயா என்று இயேசுவை கேட்டார். ஆனால் அவர் பேசாதிருந்தார். மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை. மீண்டும் தலைமை குரு, போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா இருந்தானோ என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு, நானே அவர். மேலும் மாநில மகன் வல்லவராம் கடவுளின் வலப்பக்கத்து புறத்தில் வீட்டிருப்பதையும் வானக மேகங்களில் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார். தலைமை குருவோ தம் அங்கியை கிழித்துக் கொண்டு, இன்னும் நமக்கு சான்றிதழ் தேவையா? இவன் கடவுளை படைத்திருந்ததை கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள். பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி, இறைவாக்கினரே யாரை சொல் என்று கேட்கவும் தொடங்கினர். காவலர்கள் அவரை கன்னத்தில் அறைந்தனர். அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் இந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தானே என்று கேட்டார். அவரோ, நீ சொல்லுவது எனக்கு என்னவென்று தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று மறுதலித்து வெளி முற்றத்திற்கு சென்றார். அந்த பணிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம், இவனும் அவர்களை சேர்ந்தவன் தான் என்று மீண்டும் கூறத் தொடங்கினார். அவர் மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும், உண்மையாகவே நீ அவர்களை சேர்ந்தவன் தானே, ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதரை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே 2ஆம் முறை சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் இருமுறை கூவும், நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனம் உடைந்து அழுதார். பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்து சென்று பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், இவ்வாறு நீர் சொல்கின்றீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்று சொல்ல மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான். இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றான். விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ள ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வதென்று பரவா என்னும் கைதி ஒருவன் இருந்தான். ஒரு காலத்தில் கொலை செய்த கலகக்காரர்களோடு பிடிபட்டவன் அவன். மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்ட தொடங்கியது. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசரை உங்களுக்காக விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். என் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்திருந்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரவாவையை அவர் விடுதலை செய்ய வேண்டும் என்று
கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவர் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உறக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினிடம் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகை முற்றத்திற்கு இழுத்துச் சென்று போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினார். அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினார். ஒரு முள்முடி விண்ணி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசரே வாழ்க என்று அவரை வாழ்த்தத் தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் விட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்தபின் செந்நிற ஆடையை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்னும் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினர். அவர்கள் மண்டை போட்டு பொருட்படும் கொல்கத்தாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குழுக்கள் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது காலை 9 மணி. அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசர் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கல்வர்களை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அவனியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆஹா, திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக் கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞருடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து, பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். அவர்கள், இஸ்ரேலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பர்கள் வந்த பொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறார் என்றனர். அப்பொழுது அவர்களுடன் ஒருவர் ஓடி சென்று கடல் பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாற்றி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொருள் எலியா இவனை கீழே இறங்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அவரின் குழந்த படிக்கு மௌனமாக சென்றார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததை கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இருப்பவர் என்றார். பெண்கள் சிலரும் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்கள் மகதலா மரியாவும், சின்ன யாக்கோபு, யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும், சலோமி என்பவரும் இருந்தனர். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறுபட பெண்களும் அங்கே இருந்தார்கள். அதற்குள் மாலை வேளையாகிவிட்டது. அன்று ஓய்வு நாளுக்கு முந்தைய ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணிவுடன் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் மதிப்புக்குரிய தலைமைச் சங்க உறுப்பினர். அவரும் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். ஏற்கனவே இயேசு இறந்து விட்டதை குறித்து பிலாத்து வியப்படைந்து நூற்றுவர் தலைவரை அழைத்து, அவன் இதற்குள் இறந்து விட்டானா என்று கேட்டான். நூற்றுவர் தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யோசேப்பிடம் அளித்தான். யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வந்து வைத்தார். அதை வாயில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்துக் கொண்டிருந்தனர். இயேசுவானவர்களே, இன்றைய நாம் புனித வார்த்தை ஆரம்பிக்கின்றோம். இதுதான் திருச்சபையில் அது திருவழிபாடு வருடத்தில் மிக முக்கியமான நாட்கள். இந்த நாட்களுக்காக திருச்சபையானது 40 நாட்களாக நம்மை தயாரிக்கின்றது.
ஒவ்வொரு வாரமும் வாசங்களையும் கடவுளின் உடன்படிக்கைகளையும் அவர் செய்த நன்மைகளையும் நமக்கு எடுத்துரைத்து நாம் எல்லாம் கண்டுணர்ந்து ஆண்டவரை முழு உதவியோடு நம்பவும் அவரிடம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும் வாழ்வு பெறவும் நம்மை அழைத்த வாரங்களும் நாட்களும் இந்த 40 நாட்கள் நாமும் திருச்சபையில் ஒத்துழைத்து நோன்பினாலும் ஜெபத்தினாலும் பிற சிநேகத்தினாலும் இந்த நாட்களை புனிதப்படுத்தினோம். இப்பொழுது ஆண்டவருடைய பாடுகளை விசேஷமாக தியானித்து ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா விதத்திலும் மேலான அன்பு காட்டியதை அவர் உயிரை நமக்காக கொடுத்து வாழ்வளித்ததையும் உயிர்த்தெழுதலால் நாம் நினைவுகிறோம். இன்றைய வாசகம் ஒவ்வொரு வருடமும் 3 வருடங்கள் இருக்கின்றன. திருச்சபை வருடங்கள். அதில் முதல் ஒரு வருடத்தில் லூக் எழுதிய நற்செய்தி, இன்னொரு வருடத்தில் மார்க் எழுதிய மேத்யூ எழுதிய நற்செய்தி, இன்னொரு வருடத்தில் மார்க் எழுதிய நற்செய்தி. இந்த 2ஆம் வருடத்தில் நமக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் இந்த மார்க் எழுதிய வாசகம். இவரில் ஒரு சிலவற்றை நம்ம உங்களுக்கு அறிவிக்க ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக மார்க் நற்செய்தி ஆரம்பிப்பது அந்த பெண்மணியானவள் சிமியோன் வீட்டில் ஆண்டவர் உண்ணும் பொழுது கடைசியாக அவள் ஒரு பெண் ஒருவர் வந்தார். அந்த தைரியம் பலப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அப்படி சிமியோன் இயேசுவிடம் காலில் ஊற்றினார். அதை அவள் உடைத்து அந்த தைலத்தை முழுவதும் அவருடைய தலையின் மீதும் கால் மீதும் ஊற்றினார். இவ்வாறு அந்த தைலத்தை ஊற்றியதைக் கண்டு அங்கு இருந்தவர்கள் கோபம் கொண்டார்கள். அவரை சீறி எழுந்தார்கள் என்று வாசகம் கூறுகிறது. அப்பொழுது ஆண்டவர் இவரை விட்டு நிறுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? இவர் செய்தது முறையீதான். ஏனென்றால் அவர் தம்மால் இயந்திரத்தை செய்தார். என் அடக்கத்திற்காக அவர் முன்னவர்களாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவர் செய்தியை எடுத்து கூறுங்கள் என்று அவர் ஆண்டவருடைய பாடல்களுக்கு முன்பாக எடுத்து கூறுகிறார். ஏனென்றால் அவர் ஆண்டவர் மீது அவள் வந்து செய்த அன்பு செயலை நமக்கு காண்பிக்கிறது. என்ன செய்தால் விலை உயர்ந்த தைலத்தை வைத்திருந்தார். இது வரும் போவோர்களுக்கு 1-2 துளி தலைமையில் போடுவார்கள். அது நறுமணம் அவர்கள் மீது பரவும். ஆனால் அவளோ அந்த தைல குட்டியை எடுத்து வந்து அதை உடைத்தார். உடைத்து முழுவதையும் அவர் மீது கொட்டினார். இதை எதை காட்டுகின்றது என்றால் அவளுடைய முழுமையான அன்பையும் அவர்கள் முழுமையாக ஆண்டவருக்கு காட்டிய அன்பை காட்டுகிறது. அதற்கு மேலாக இயேசுவினை பற்றி எதிர்த்து காட்டுகிறது. இயேசு தன்னையை உடைத்து தன் முழுமையையும் நமக்காக அர்ப்பணித்து சிலுவையின் மீது நமக்காக பாடுகள் பட்டு மரிப்பார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. கடவுளுக்கு செய்யும் மாபெரும் அன்பின் செயல் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இது சின்னப்பர் 2ஆம் வாசகத்தில் கூறுவார். அவர் தன்னையை தாழ்த்தி கொண்டு சிலுவை மரத்துக்கு அவர் தன்னை கையளித்தார். முழுமையாக தன் உடலை முடித்தார். அவருடைய உடலை பார்த்தீர்களானால் அந்த சமயத்தில் தலை உச்சியிலிருந்து கால் வரையிலும் புண்ணாயிருந்தது. அவரை சாட்டியால் அடித்தது, தலை மீது அந்த சிலுவை முடியை போட்டது, முள்முடியை போட்டது. அவரை பெரிய சிலுவை தூக்க வைத்து அவருடைய தோல் மீதும் பின்னாடி மீதும் அவருக்கு நோய்வாய்ப்பட்டு காயப்பட்டவராக இருந்தார். கடைசியில் அவருடைய கயங்களும் கைகளும் கால்களும் ஆணியால் ஊடுருவப்பட்டு காயப்பட்டார்.
இவ்வாறு ஆண்டவர் இயேசுவின் முழுமையான அன்பு, அந்த நறுமணம் எப்படி அந்த வீடெல்லாம் பரவி அவர்கள் பார்த்தார்களோ, கேட்டார்களோ, வாசனை பிடித்தார்களோ, அதே போல் ஆண்டுடைய பாடல்கள் நம்முடைய வாழ்வு முழுவதும் எந்நேரமும் நமக்கு ஒரு ஞாபகமாக இருக்க வேண்டும். அவர் செய்த அன்பின் செயல் நாம் என்றும் மறவாமல் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடி போகிறீர்கள், ஆனால் நான் தனிமையாக இல்லை, என் தந்தை என்னோடு இருப்பார். அன்பார்ந்தவர்களே, அதே போல் வாசகத்தில் படிக்க கேட்டோம், சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள். ராயப்பர் ஒருவர் கடைசி வரையும் பார்த்தார் வரலாமா என்று. ஆனால் அவர் அந்த பெண் அவரை குறித்து கண்டுபிடித்தவுடன் மறுதளித்தார். ஐயோ, அவர் யார் என்று தெரியவே தெரியாது, சாபகமிட்டு அவரை மறுதளித்தார். இதை கண்டவுடன் அவரும் ஓடி போய்விட்டார். யாரும் இயேசுவோடு இருக்கவில்லை. ஒருவர்தான் அவரோடு இருந்தவர், அவருடைய தாய். முதலில் இருந்து கடைசி வரையிலும் சிலுவை பாதை நடந்தவர் அவர் ஒருவர்தான். அந்த ஆண்டவருடைய உடலை எடுத்து கீழே வைத்த பிறகும் அவருடைய மடியில் தான் அந்த உடல் போனது. அவருடைய காயங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து அழுது துக்கப்பட்டவள் அந்த தேவனை ஒருவள்தான். இந்த அன்னை போல் நாம் அழைக்கப்படுகிறோம். கஷ்டங்கள் வரும்போதும் துன்பங்கள் வரும்போதும் உன்னோடு நின்று உனக்கு ஆறுதல் சொல்பவர் இந்த தாய் ஒருவள்தான். அதற்குதான் இயேசு அந்த தாயை சிலுவையின் மீது தொங்கிய நேரத்திலும், இதோ உன் தாய், இதோ உன் மகன், உன் மகளின் நம்மை அவரிடம் கையளித்தார். ஆகையால் தான் மக்கள் திரண்டு அன்னையிடம் வருவது, அன்னையின் பாதுகாவலை கேட்பது, அன்னை எப்பொழுதும் என்னோடு இருப்பாள், எனக்கு தைரியம் கொடுப்பாள், எனக்கு செய்து முடிப்பாள் என்று நம்பிக்கையோடு ஆண்டவர் அன்னையை கேட்டு வருபவர்கள். ஆகையால் நாம் செய்யும் அன்னையின் மன்றாட்டிலும் எப்பொழுதும் யாரும் அவளை கண்டவர் கைவிடப்பட்டதாக நான் கேட்டதே இல்லை என்று நாம் கூறுகின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாமும் பல நேரங்களில் இயேசு விட்டு ஓடி போவோம். ஆனால் அன்னை மரியாள் இயேசுவோடு கடைசி வரையிலும் இருந்தார். அதேபோல் அவருடைய மக்களாகிய நாம் திருச்சபையோடும் என்றும் இருப்பார். அவளை நம்பி நாம் வரலாம், அவரிடம் ஜெபிக்கலாம், அவரிடம் நமக்கு தேவைகளை எல்லாம் கேட்கலாம். உண்மையாகவே அன்னை நமக்காக பரிந்து பேசி பெற்றுத் தருவார். கடைசியாக நாம் பார்க்கின்றோம் வாசகத்தில், ஆண்டவரை பிடித்து இழுத்து சென்ற போது அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டு தப்பி ஓடினர். இளைஞன் ஒருவன் அவன் வெறும் உடம்பின் மீது ஒரு நாற்பட்டு துணியை ஒத்தி கொண்டு அவர் முன்னே சென்றார். அவரை பிடித்தார். ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார் என்று வாசகம் கூறுகிறது. யார் இவன்? யார் இந்த இளைஞன்? அவனுடைய வேலை எதற்கு இங்கே? எதற்கு அந்த மாதிரி ஒரு துணி எதுவும் இல்லாமல் ஒரு துணியை போர்த்தி கொண்டு வந்தான் ஆண்டவரிடம் பார்த்து கொண்டு? சிலர் சொல்வர், இவர்தான் புனித மார்க். இந்த மார்க் ஆண்டவர் பிடித்த நேரத்தில் கூடவே இருந்தார். அவர் மெதுவாக சென்று ஆண்டவர் துன்பத்துறத்தில் கெத்சமனி தோட்டத்தில் அவர் வேர்வைப்பட்டதை பார்த்து வருவர். ஏனென்றால் சீடர்கள் எல்லாம் தூங்கிவிட்டார்கள். ஆனால் மார்க் ஆண்டவர் பார்த்தார், உற்று பார்த்திருக்கின்றார். அவருடைய நற்செய்தியில் மட்டும்தான் நாம் கேட்போம். ஆண்டவர் தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக தந்தையிடம் ஜெபித்தார். அவருடைய முகத்தில் அவருடைய வேர்வானது இரத்தமாக மாறியது. அவர் யார்? இவர்தான் இருக்கலாம் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, இவர் அந்த வெள்ளை துணியை போட்டுக் கொண்டிருப்பது நாம் ஒவ்வொருடைய ஞானஸ்தானத்தையும் நினைவூட்டுகிறது. நாம் எல்லோரும் கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றோம்.
நாம் ஞானஸ்தானம் பெறும் பொழுது குருவானவர் ஒரு வெள்ளை ஆடை நம்மிடம் தலைமையில் வைத்து இந்த வெள்ளை ஆடை இயேசுவின் மேன்மையாக கருதப்படும், இதை மாசு கொடுக்காமல் கடைசி வரையிலும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று. அன்பார்ந்தவர்களே, நாமும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், இந்த வெள்ளை ஆடையை பெற்றவர்கள், நம்முடைய உள்ளங்கள் என்றும் கடவுள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் ஆசை. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இது உன்னையும் என்னையும் குறிக்கும். ஆண்டவர் கஷ்டப்படும் நேரத்தில் அவனை பிடித்த போது அவன் எல்லாம் விட்டுவிட்டு ஓடி போனான். நீயும் நானும் ஆண்டவரை நமக்கு கஷ்டம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் விட்டு ஓடி போவோமா? எனக்கு ஏதாவது தீங்கி நேரிடும் கடவுளால் என்று நினைத்தால் நாம் அவரை விட்டு விலகி விடுவோமா? கடைசி வரையிலும் பிரமாணிக்கமாக இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சூசைப்பெரின் வருடம் அவர் நல்ல மரணத்தை கொடுப்பவர். முக்கியமாக நாம் சாவும் தருவாயில் இருக்கும்போது கடவுளுக்கு நான் பிரமாணிக்கமாக இருந்து நல்ல மரணம் அடைய வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு ஓடி போகக்கூடாது. அவரை நாம் ஞானஸ்தானத்தில் பெற்றோம். அவர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்தார். நம்மோடு இருந்து அவர் வழிநடத்துகின்றார். ஒவ்வொரு நேரமும் நற்கருணையில் வீட்டிருக்கின்றார். அவருடைய அன்னையும் நமக்கு அன்னையாக அர்ப்பணித்திருக்கின்றார். அவர் நாம் என்றும் பெரிய பாவங்கள் செய்து மனநோகாமல் இருக்க ஆண்டவர் பிரமாணிக்க ஒரு வாக்களிப்போம். ஆமாம். இந்த வாரத்தை துவக்கியுள்ளோம். இறைவனோடும் பிறர் அன்போடும் நல்லுறவோடும் கொண்டு வாழ இறைவனிடை பெறுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கண்ணியர்கள், பொது நிலையினர் அனைவரும் கிறிஸ்துவின் பாஸ்கா மறைவுகளை கொண்டாட தம்மை தயாரிக்கும் இந்நாட்களில் உமது அன்பையும் ஆண்மையும் உணர்ந்து இறைவழி தவறாமல் நடக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்புனித காலத்தில் நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி தகுந்த பரிகார செயல்களில் ஈடுபட்டு திருமகன் இயேசுவின் உயிர்ப்பு விழாவை கொண்டாட நாங்கள் தகுதி பெற உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக நாட்டங்களிலும் மண் பொன் பொருள் ஆசைகளிலும் எங்கள் மனதை செலுத்தாமல் உம்மையே பற்றி கொண்டும் பிறருடன் அன்பு கொண்டு வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்றாட வாழ்வில் எப்போதும் உமது திருவுளத்தை தேடவும் நீர் எங்களில் ஒவ்வொருவருக்கும் வைத்துள்ள திட்டத்தை அறிந்து புரிந்து அதற்கேற்ப வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, முக்கியமாக இந்த தொற்று நோயால் வருபவர்களுக்காக, இந்த நம்முடைய தொழிலாளர்களுக்காகவும்,
துன்பத்தில் ஆட்கொள்வதற்காக பாவத்தில் நிறைந்திருந்து மனமாற்றம் இல்லாமல் இருப்பவர்களுக்காக விசேஷமாக தெரிவிக்கிறோம். இறைவா உமது திருமகன் வழியாக எங்கள் மீட்பளிக்க திருவிழாம் கொண்டீரே. அவரது பாடுகளும் மரணமும் எங்களை கல்வி தூய்மைப்படுத்தி நிலைவாழ்வுக்கு தப்பிக்க செய்வதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா கொண்டாடுகிறோம். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற்காகவும் கருணைக்காகவும் கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் பாடுகளால் இதன் மீது கொண்டுள்ள இரக்கத்தை நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதி உயர்த்தியவர்களை அணுகி இந்த ஒரே பலியின் ஆற்றலால் மது இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் கண்டு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவரே வழியாக உண்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் கடமையை நீக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களுக்கு மீண்டும் ஏற்புடையவர்களாக ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர்களோடும் அவர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து பாடுவதாவது. மாற்றி
ஆண்டவரே மெய்யாகவே செய்தவர் இதை படைப்புகளெல்லாம் அவர்களுக்கு தகுமை என்னென்னும் திருமணாக எங்கள் ஆண்டவரை குறித்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலாக அனைத்தையும் முடிவித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவர் தோன்றி மறை வரை எங்கும் ஒரு திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு மக்கள் மக்களை இடையராக சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணித்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மையாகப்படுத்த உண்மை காமிக்கிறோம். இவ்வாறு திருமணாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக மாறுவார். அவர் படித்தவாறை இம்மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை பிட்டு தம் சிறுகளில் அடித்து அவர் புதிதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக பயிற்சிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்தார்கள் தினத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை தம் சிறுகளில் அடைத்து கூடியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யும். திருமணின் மீன்படிக்கும் பாடல்களையும் வியப்புக்குரிய உதிர்ப்பையும் இணைப்பையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்க்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர்வுள்ள பணியை நன்றி செலுத்தி மக்களுக்கு குறிப்பிட்டோம். உன் திருவிழாவை காணிக்கை கண்ணோக்கியவர்களிடம் கொண்டாடுகிறோம். இவரை நான் உடம்பணியை திருவிழமானேன். இவ்வாறு திருமணின் திருவிழா திருவத்தினால் நாங்கள் அவருடைய புதிய ஆமையால் பெற்று கிறிஸ்துக்குள்ளரை உடலும் ஒரே உள்ளமும் செய்கிறார்கள். இவரே எங்களை உமக்கு என்று காணிக்கையாக்குவதாக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான யோசேப்பு, இந்த திருத்துதர்கள், மாட்சிமிகு மனசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உடையோர் ஆகுவோமாக. இவர்கள் எழுதலாம் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறும் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரை எங்களை போல் ஒப்புரவாக்கும் இருப்பதை உலகெல்லாம் அமைதியை மீட்டும் தர வேண்டும் என கொண்டாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உங்கள் திரு அவை சிறப்பாக உமது அடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாலும், ஏனைய ஆயர்கள், நடுநிலையினர், நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிப்பட செய்கிறார். நீர் விரும்பியபடி உன் திருமணம் இருக்கின்ற சிறப்பாக முதல் அன்னையின் பெற்றெடுத்து ஜிபித்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் அவருடைய எண்ணங்கள், எழுத்துக்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்ந்தவர்கள். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறும் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளையும் கனிவோடு உங்களோடு சேர்ந்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களால் வாழ்ந்து உலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றவர்கள். நாங்களும் அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியில் என்றும் ஆனந்தங்கள் அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்க இருக்கின்றோம். இவர் வழியாகவே என் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை
ஆவியானவரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் புரியாதே. ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை நன்றாகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போர் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேருந்தத்திற்காகவும் எம்மிப்பராகிய கிறிஸ்துவுக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரிடம் சமாதானத்துக்காக ஜெபிப்போம். முக்கியமாக உலகங்களில் பல இடங்களில் குழப்பங்களும் நோய் நொடிகளும் இருக்கின்றன. கடவுள் இல்லங்களிலும் சமாதானத்தை கொடுக்க ஆண்டவராகிய கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதல்களை முடிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை மனிதர்களாக என்றென்றும் வாழ்ந்தான் ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை தந்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, நாம் போகவும் உடலும் எங்களை தீர்க்கும் தண்டனைக்கு உண்டாக்காமல் உடலுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் அடிக்கும் அற்புதமாகவும் இருக்கிறோம். நம்மை நேசித்து நம்மையே கையளித்து இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். இவரை கலக்கப்பட்டு நாம் பேர் பெற்றோம். Amen.
நான் குடித்தால் அன்றி இத்துன்பத்தின் நாம் அகல முடியாதென்றால் உமது திருவுள்ளப்படி ஆகட்டும். நன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித துறைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணியுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்து நீர் எங்கள் நடுவது அவரது உயிர்ப்பினால் அழைத்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவரின் திருப்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாரும் சேர்ந்து அன்னை அறிவுரை செய்வோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உமது உம்முடைய இந்த குடும்பத்திற்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறுத்தவர்களுக்கு தம்மை கையளிக்கவும் சிலுவையின் கொடுமை தாங்கிகளவும் தாழ்மை செய்தவர்களே, நீர் இந்த குடும்பத்தை கண்ணோக்கி அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்நாட்சி செய்கிற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவி படையும் படையும் என்று ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. Hosanna.